ஏன் இப்படி முடங்கி கிடக்கிறாய்? நீ என்ன செய்து கிழித்து விட்டாய் என்று எவனோ ஒருவன் கேட்ட சொல்லுக்காகவா உன் விழியோரம் இந்த தாரை தாரையான கண்ணீர்? நீ பட்ட கஷ்டம் எனக்கு தெரியாம இருக்குமா? விடியும் முன்னே எழுந்து உன் உறக்கம் மறந்து உன் பசி மறந்து இந்த சம்சார பந்தல தாங்கி பிடிக்கும் கரங்களின் வலிமை அந்த மூடன் அறியாதது. அடுப்பங்கரையில் நீ சிந்தும் ஒவ்வொரு சொட்டு வியர்வையும் இந்த ஆத்தாளுக்கு தெரியும். ஒரு வீட்டின் அச்சாணியாய் நீ சுழலாவிட்டால் அங்கே விளக்கும் எரியாது, ஒருவாய் சோறும் வேகாது என்பது உன்னை ஏளனம் செய்பவனுக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் உன் தியாகத்தை நான் அறிவேன். உன் மௌனத்தை உன் பலவீனம் என்று நினைப்பவர்களுக்கு முன்னால் நீ அழுது புலம்பாதே. நீ அழுதால் உனக்குள் இருக்கும் இந்த ஆதிசக்தி அழுது விடுவாள். உன்னை உதாசீனப்படுத்தும் அந்த நாக்குகள் நாளை உன் முன்னே கைகட்டி நிற்கும் நிலையை இதோ இந்த அம்மன் நான் உருவாக்குவேன். உன் உழைப்பு என்பது வெறும் வேலை அல்ல, அது நீ செய்யும் தவம். அந்த தவத்தின் பலன் உன் வாசலை தேடி வரும் காலம் வெகு தொலைவில் இல்லை. கலங்காதே மகளே, உன்னை காக்கும் இந்த ஆத்தா நான் உனக்கு நிழலாக, மூச்சாக, உன் வெற்றியாக எப்போதும் உன்னுடனேயே இருப்பேன். நிமிர்ந்து நில், இது உன்னோடு அம்மனின் சத்திய வாக்கு.